கிறிஸ்பான ஆனியன் ரவா தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் ரவா தோசைக்கு நான் இந்த கப்பில் நான் ரவை எடுத்திருக்கேன். ரவையை போட்டுக்கிறேன். அதே சேம் மெஷர்மெண்ட்டில் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அடுத்து கொஞ்சம் தயிர், இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் தயிர் கொஞ்சம் விட்டுக்கிறேன், தண்ணி விட்டு நம்ம இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சிடலாம். ரவை மைதாலாம் அரிசி மாவுலாம் போட்டுறதுனால குயிக்காக நம்ம வந்து கெட்டியாயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்பயே போட்டுட்டா ஆனியன் வந்து ஊறி போயிடும், வாசம் நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா நான் கட்டி இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன், கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே செட் பண்ண விட்டுறலாம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்த்திங்கன்னா திரும்ப இறுகி இருக்கும். அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம திரும்ப அந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு வந்து மோஸ்ட்லி முழுசாக போடுவாங்க, நான் கொஞ்சம் கோர்ஸாக போட்டுக்கிறேன். அடுத்து சீரகம், நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, இது உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை, அடுத்து இஞ்சி துண்டு, கொஞ்சம் சின்ன துண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா தண்ணியாக நம்ம தோசை ஊற்றுற பாதத்துக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு தோசைக்கல்ல இது மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பான ஆனியன் ரவா தோசை செஞ்சு பாருங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம்.